ஹாய் காய்ஸ் அன்னியங்கார்மி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்டா. நான் ஜேகேயோட ஒன் ஷாட் அவன் அவள் காதலோட ஃபைனல் பார்ட் வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா அதை யூடியூப் சைட்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி வீடியோ ரிமூவ் பண்ணாங்கன்னா மறுபடியும் அதை ரீஎடிட் பண்ணி அப்லோட் பண்ணலாமா இல்லை அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். சீரியஸாகவே எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஒன் ஷாட்டு. ஜேகேவை பற்றி டோட்டலாக வேறு ஒரு கேரக்டரில் நான் கொண்டு வந்ததப்போ எனக்கு நிறையவே சப்போர்ட் இருந்துச்சு, சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பட் இப்படி திடீர்னு நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். நான் என்ன ஐடியாவில் இருக்கேன்னா, நான் அந்த 3 ஷார்ட்ஸுமே டெலீட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் மேபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி திங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மேபி ஃப்யூச்சரில் நான் அந்த 3 ஷார்ட்டை கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். இல்லைனா கொஞ்சம் டைம் எடுத்து நான் ஃபைனல் பார்ட்டை வந்து ரீக்ரியேட் பண்ணி நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஓகேவா? என் சைடு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நான் சாரி கேட்டுக்கிறேன். மேக்ஸிமம் நம்பர்ஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஃபைனல் பார்ட்டு. ஸோ இதான் நடந்துச்சு. ஓகேவா? அவ்வளோதான்டா, தட்ஸ் இட். கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஸ்டோரி வேறு எனக்கு. ஸோ சரி பார்த்துக்கலாம். தென் என்னென்னா வார்னிங் மெசேஜ் கொடுத்துருக்கனால மறுபடியும் அப்லோட் பண்ண கொஞ்சம் பயமாக இருக்குது. சடனாக அப்லோட் பண்ண சேனல் எதுவும் எடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேளை மேபி அந்த மாதிரி சேனலெல்லாம் டெலீட் ஆகி டெஸ்ட்ராய் ஆகி அப்படி இருந்துச்சுன்னா, சேனல் எதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலன்னா, டோன்ட் வெரி பிடிஎஸ் ட்ரீம் டாக்கி 2.0 அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சேனல் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நான் திரும்ப வந்துடுவேன். ஸோ எத்தனை தடவை விழுகிறோங்கிறதும் முக்கியம் கிடையாது இல்லையா? எத்தனை செகண்ட்குள்ளே எழுந்திருக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஸோ நான் கண்டிப்பாக திரும்ப வந்துடுவேன். அப்படி இது வந்து ஃப்யூச்சரில் நடந்தால் சேனல் மேபி டிஸ்குவாலிஃபைடாக ஆகிடுச்சுன்னா, நீங்கள் பிடிஎஸ் ட்ரீம் டாக்கி 2.0 அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேனல் கிடச்சிரும். ஓகேவா? அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் சொல்லியாச்சுடா. ஓகே, நம்ம இப்படி ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஹாய் காய்ஸ் அன்னியங்கார்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிமின் எஃபெக்ட் தானே. ஹிட்லர் பொண்டாட்டி சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னங்கிறது புரியும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மாஸ்ட் டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா, உங்களுக்கு ஜிமினுக்கு ஒரு எமோஷ்னலான லவ் உங்கள் 2 பேருக்குள்ளேயுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஃபீல் பண்ணி அதை ஷேர் பண்ணியிருந்திருப்பீங்க. ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரியை கன்டினியூ பண்ணிக்கலாம். ஜிமினை நீங்கள் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி பெட்டில் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்குறீங்க. அவனும் உங்களுக்கு அப்படியே ரஃப் பண்ணி கொடுத்து டேப் பண்ணி கொடுத்துக்கிட்டு அப்படியே அமைதியாக தான் இருக்கான். 2 பேரும் எதுவுமே பேசிக்கல. ரூமுக்குள்ளே யாருமே இல்லை. இப்போ ஒரு நர்ஸ் தான் டோரை நாக் பண்ணுறாங்க. நீங்கள் சின்னதாக மூவ் பண்ணுறீங்க. ஜிமின் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, படுத்துக்கிறியா? இல்லை வேணாம். எஸ் கம்மிங். அந்த நர்ஸ் சொல்ல வராங்க, சார் ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போடணும். பாப்பா ஓகேவாடி உனக்கு? நான் என்ன குழந்தையா? இல்லை ஓகேனா சொல்லு, இல்லைன்னா வேண்டாம். சார் இதை கண்டிப்பாக போட சொல்லியிருக்காங்க டாக்டர், போட்டே ஆகணும். பாப்பா எனக்கு ஓகே தான் ஜிம்மு. நான் ஒன்றும் சின்ன பாப்பா இல்லை, தெரியும்ல? ஆ சரி, வலிக்காமல் போடுறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் மேலேயும் கீழேயும் பார்க்குது. அவன் பக்கத்துலேயே உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான். சரி இந்த சைடு வாங்க. ஏன்? நான் இங்கேயே நிற்கிறேன், இங்கேயே போடுங்க. சார் ரைட் சைடு போடணும், நீங்கள் லெஃப்ட் சைடு வாங்க. ஜிம்மன் இந்த பக்கம் வா. இல்லை பாப்பா, நான் இங்கேயே நிற்கிறேன்டி. இங்கிட்டு வான்னு சொல்கிறேன்ன. எதுக்கு? நான் இங்கே நின்னா என்ன? சார் ஹிப்பில் போடுற இன்ஜெக்ஷன் சார், கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும் இல்லையா? என்னதான் நீங்கள் லவராக இருந்தாலும் கொஞ்சம் ஓகே ஓகே, அதனால என்னப்போ இவ்வளோ ஓப்பனாக சொல்லியிருக்கணும்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயிலையும் முணங்கிக்கிட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறான். நீங்களும் கொஞ்சம் எழுந்திருச்சு கொஞ்சம் பெண்ட் பண்ணி அப்படி படுக்கிறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கா. நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. அந்த நர்ஸும் ஜிமினை தான் பார்த்துட்ருக்காங்க. என்னாச்சு? போடுங்க. ஜிம்மன் ஒன்று ரூமை விட்டு வெளியில் போ, இல்லைன்னா டேர்ன் பண்ணி நில்லு. நீ இப்படி பார்த்துட்டு இருந்தா எப்படி போடுவாங்க? பாப்பா நான் தானேடி. ஜிமினா ஓகே 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 சரி, டேர்ன் பண்ணிக்கிறேன், வலிக்காமல் போடணும். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை டேர்ன் பண்ணுறான். நர்ஸும் உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணுது. நீங்கள் லைட்டாக ரொம்ப லைட்டாக அப்படிங்கிறீங்க. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? சார் ஜிமின் ஏன் இப்படி சடனாக திரும்பின அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு எழுந்து உட்கார பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. என்னாச்சு? உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே திரும்பினேன் மெதுவாக போடுங்கன்னு. உங்களை யார் இவ்வளோ வேகமாக குத்த சொன்னது? அப்படி இப்படி நீங்கள் சார் வலிச்சிருக்காது சார், மெதுவாக தான் போட்டிருக்கேன்.
அது எப்படி நீங்க சொல்லலாம்? அவளுக்கு வலிக்குமா இல்லையான்னு? அப்புறம் எப்படி அவ கத்துனா? ஜிம்மன் ஏன் இப்படி? நர்ஸ் நீங்க கொஞ்சம் வெளியில போங்களேன். இங்க பாருங்க, எனக்கு பதில் சொல்லிட்டு போறீங்களா இல்லையா? சார் சும்மா இருங்க சார். குழந்தைக்கு போடுற ஊசிய தான் சார் போட்டிருக்கேன். அதுக்கே இவ்ளோ பாடுபடுத்துறீங்களா? ரொம்ப தான். 1000 தான் நீங்க கடைக்கு போற பொண்ணா இருந்தாலும், இந்த அளவுக்குலாம் இருக்காதீங்க சரியா? எது? 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 ஜிம்மன் மேம் சீரியஸாவே இவர் இருக்காரு பாருங்களேன். மரியாதையா இப்ப நீ வெளில போறியா? இல்ல ஊசி வாங்கி உனக்கு குத்தட்டுமா? அம் இவன் குத்துனாலும் குத்தாம போல இருக்கு. பைத்தியக்கார பையன். எது? ஜிம்மன் நர்ஸ் நீங்க கொஞ்சம் வெளியில போங்களேன் அப்படிங்கிறீங்க. அந்த நர்ஸ் வெளியில போறாங்க. அந்த நர்ஸ் ஒரு மாரி மேலையும் கீழயும் பார்த்துட்டு போகுது. இவன் என்னன்னா சண்டைக்கு மல்லு கட்டிட்டு நிக்கிறான். "பாத்தியாடி பாப்பா அவள? இங்க வா. என்ன? இங்க வான்னு சொன்னேன். சரி அவ கிடக்குறா. அவளுக்கு அவள விட நீ அழகா இருக்கிறன்ற பொறாம. அதனால தான் உனக்கு ஊசிய வேகமா போட்டுட்டா. அப்புறம் வச்சுக்கிறேன் அவளுக்கு. சரி கொண்டா நான் தேய்ச்சு விடுறேன். ஏய் எங்கடா கைய கொண்டு வர நீ? ஏய் இன்ஜெக்ஷன் போட்டா தேய்ச்சி விடணும்டி. நான் தேய்ச்சி விடுறேன்டி. ஹிப்ல தானே. ஏய் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எனக்கு ஓகே தான். பாப்பா இங்க பாரு. ஒழுங்கா தேய்ச்சி விடணும். இல்லைன்னா அந்த இடத்துல ஏய் ஜிம்முனா கையெடு. வச்சிருக்கேண்ணா. தேய்ச்சி விட்டுறேன். கையை எடுன்னு சொல்றேண்ணே. பாப்பா வலிக்கும்டி. ஊசி போட்டா வலிக்கும்ல. அதனால தான். எடுடா ஆக்வர்டா இருக்குடா. எடுடா. ஓ! ஆக்வர்டா இருக்கா? ம். நிஜமாவா? ம். என்ன பார்த்து சொல்லு. நீ இந்த மாரிலாம் பேசாத, இந்த மாரிலாம் பார்க்காத. ம். யாராச்சும் வந்துருவாங்க. யார் வரப்போறா? அப்படி சொல்லிட்டு, அவ அப்படியே உங்க மேல லேண்ட் ஆயிட்டுருக்கா. நீங்க அவன் ஷர்ட்ட புடிச்ச மாரி, உங்க ஹேண்ட்ல அப்படியே ட்ரிப்ஸ் வந்து போட்டிருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ, அந்த இன்ஜெக்ட் பண்ண பேட்ச் அப்படியே தான் இருக்கு. நீங்க அத ரொம்ப மெதுவா மூவ் பண்றீங்க. அவன் உங்க அந்த ஹேண்ட தனியா எடுத்துட்டு போயிட்டு, பில்லோவுக்கு மேல அப்படியே அழகா பொறுமையா வச்சுட்டு, உங்க மேல அப்படியே லேண்ட் ஆயி வரான். நீங்க ஒரு ஹேண்ட்ல அவன் ஷர்ட்ட புடிச்சு கிட்ட இழுத்து வச்சிருக்கிறீங்க. சொல்லு. ஆக்வர்டாவா இருக்கு? இந்த மாரிலாம் பேசிக்கிட்டு வராத. ஏன்டி இவ்வளோ அழகா இருக்க? எது? இந்த அடிப்பட்ட மூஞ்சி உனக்கு அவ்வளோ அழகா இருக்கா? ரொம்ப அழகா இருக்கிற. சாரி. லிப்ஸ்ல வலிக்குதா? ம். லைட்டா. சரி ஓகே. நான் இங்க குடுக்கல. இல்ல. இந்த சைடு குடு. இந்த சைடா? ம். ரைட் சைடு ஓகேவா? ம். இந்த லிப்ஸ்ல? ஆ ஓகே. மேல வைக்கட்டா? கீழ வைக்கட்டா? ஆ? இல்லடி. என் லிப்ஸ ஓப்பன் பண்ணி அப்பர் லிப்ல வைக்கட்டா? லோவர் லிப்ல வைக்கட்டா? ஏய் என்ன நீ பேசுற? ம். அவங்க நோஸு, உங்க ஐஸு, உங்க சீக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் குட்டி குட்டி கிஸ்ஸா பண்ணிகிட்ருக்கான். நீங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவன பார்த்துட்ருக்குறீங்க. இப்போ சொல்லு. ஊசி போட்ட இடத்துல தேய்ச்சி விடட்டா? நீ ஒண்ணும் பண்ண வேணாம். எழுந்து போய் ஐஸ் பேக் எடுத்துட்டு வா, நான் வச்சுக்கிறேன். நானே எடுத்து வந்து வச்சு விட்றேன். ஜிம்னா ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்க? எழுந்து போ. வெயிட்டா இருக்க. எழுந்துரி. சாரிடி தங்கம். அது ஒன்றும் இல்ல. நான் இங்கேயே இருக்கிறேன்னா, ஸோ என் டயட்டை ஃபாலோ பண்ண முடியல. அவ்வளோதான். ம். ஆமா. அப்படியே குண்டு பூசணி மாரி ஆயிட்ட பாரு. ஹேய்! சொல்ல மறந்துட்டேன். பாரு சீக்ஸ் எல்லாம். தெரியுதா? ஹேய்! புசு புசுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அவன் சீக்ஸ பிடிச்சு அப்படியே கிள்ளி விளையாடுறீங்க. மே கம்மிங் மேம். அவ்வளோதான். ஜிம்முன்னு உருண்டு அடிச்சு கீழ போய் விழுந்துடுறான். நீங்க அப்படியே கப்பு சுப்புன்னு அப்படியே பயந்து போய் பார்த்துட்ருக்கிறீங்க. பார்த்தா டேயும் தான் உங்களுக்கு ஃப்ளவர் பொக்கேயோட வந்து நின்னுட்ருக்கிறான். பாஸ், பாஸ் உயிரோட இருக்கீங்களா? இருக்கேன், இருக்கேன், இருக்கேன். கதவ தட்டிட்டு வரமாட்டியாடா? ஆக்சுவலி பாஸ் டோர் க்ளோஸ்லயே இல்ல. நீங்க தான் கதவு மூடாம ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தது. தெரியும். சாரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ளவர கொண்டாந்து உங்கள்ட்ட குடுக்குறான். ஓகேவா மேம்? ம். ஓகே தான். அப்புறம் டயம் ஆஃபீஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நீங்க சொன்ன மாரி எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மேம். அந்தந்த ஃபைல சப்மிட் பண்ணிட்டேன். மெயில் கூட சென்ட் பண்ணிட்டேன். டெண்டர் ப்ராஜெக்ட்டு ஓகே தான். ரன் அப்ல இருக்கு. அண்ட் நியூ கேம் ஒண்ணு ரிலீஸ் பண்ற மாரி இருக்கு. இன்னும் 1 வீக்ல அது ஆயிடும். ஆக்சுவலி நீங்க 2 டேஸ்ல டிஸ்சார்ஜ் ஆயிடுறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே தானே உங்களுக்கு? 2 டேஸ் ஆகுமா? ஜிம்னா என்ன? எதுக்குடி இப்ப என்ன பார்க்குற? அதான் இங்க உட்காந்துக்கிட்டு எல்லா ஆஃபீஸ் வேலையும் பார்த்துட்டு இருக்கல்ல. அப்புறம் என்ன? ஒரு 2 டேஸ் இங்க இருக்க மாட்டியா? இல்ல ஜிமினா. நான் இப்போ ஓகே தானே. நீ பாரு. நான் நல்லா இருக்கேனா?
அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறீங்க. அவங்களே பார்த்துட்ருக்கான். லிட்ரலி உங்க ஃபேஸில அந்த பிளட் வந்து ஓண்டா அப்படியே தான் இருக்கு. அன்னைக்கு அங்கன பேட்சப் போட்டு அப்படி தான் இருக்கு. அவன் பார்த்துட்டு உங்க ஃபோரியர்ல வந்து, "ம் நீ எப்பவுமே ஓகே தான் எனக்கு தெரியும். ஆனா இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஓகேவா? காயம்லாம் அப்படியே இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் நீ ஆஃபீஸ் போய்க்கலாம்." "இல்ல ஜிமினா எனக்கு ஹாஸ்பிட்டல்லயே இருக்க ஒரு மாரி இருக்கு." "அதான் நான் எனி டைம் உன் கூடயே இருக்கிறேனடி. அப்புறம் என்ன?" "ம் நீ இருக்கிறது தானே கொஞ்சம் ஒரு மாரியாவே இருக்கு." "என்னது? டேய் நீ சாப்பிட்டியா?" "இன்னும் இல்ல மேம். மார்னிங் எழுந்து உங்கள தான் பார்க்க வந்தேன்." "சரி ஓகே. நீ சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பு. அப்புறம் மிஸ்டர் பார்க்குக்கு 2 ஃபைல் சென்ட் பண்ணணும். நீ என்னோட மெயில்ல போயிட்டு செக் பண்ணேன்னா, அந்த 2 ஃபைலுமே நான் பிடிஎஃப்ல இருக்கும். அது 2யுமே அவருக்கு சென்ட் பண்ணி விட்டுரு. ஓகேவா?" ஓகே மேம்." ஆஃப்டர் தட் ஆலிஸ் ஓகேவா?" ஓகே மேம்." ஆம் தென் சரி நீ போ. நான் டெக்ஸ்ட் பண்றேன். ஆ ஓகே மேம். டேக் கேர் மேம். பாய் பாஸ். ம். பாய் பாய். பாஸ் நான் வேணா டோர க்ளோஸ் பண்ணிட்டு போடா. இதெல்லாம் கேட்பியா? நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல டேயோன். நான் போயிட்டு ஃபுட் வாங்கிட்டு வரேன். எனக்கும். நான் வேணா ஆர்டர் பண்ணி வச்சுட்டு போட்டா? ஓகே அப்படிங்கிறான். சரின்ட்டு டேயோன் ஃபோன எடுத்துக்கிட்டு வெளியில வந்து டோர க்ளோஸ் பண்ணிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். இப்போ ஜிமின் தான் ஓடி வந்து உங்க பக்கத்துல உட்காந்துக்கிறான். உங்க மேல அப்படியே சாஞ்ச மாரி, படுத்த மாரி உட்காந்துக்கிறான். நீங்க அந்த ஹெட் இருக்கும் இல்லையா? அத ரஃப் பண்ணி குடுத்துட்டு அவன பார்த்துட்டு இருக்கிறீங்க. "ஏய் என்னது இது? நான் தான் சரியாயிட்டேன்ன. அப்புறம் ஏன் என்ன கூட்டிட்டு போ மாட்டேங்கிற?" "அது ஒண்ணும் இல்லடி. நீ ஆஃபீஸ் போனேன்னு வச்சுக்கயேன், ஒரு மாரி ஹிட்லர் ஆயிர்றடி. ஒர்க்குன்னு பேசாம வேல மாரி இருக்கிற. அதனால தான். நீ இங்க இருக்கிறது எவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கு தெரியுமா? நான் மடியில படுத்துக்கிறேன். நீ அலோ பண்ற. இங்க பாரு ஹெட்ட ரஃப் பண்ணி குடுக்குறேன். அப்பைக்கு அப்ப கிஸ் பண்ணா கூட ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறடி பாப்பா. நம்ம இங்கேயே இருந்துக்கலாமா? ம். இங்கேயே தாலி கட்டி குடும்பம் நடத்தலாமா? எனக்கும் டபுள் ஓகே தான். ஹாஸ்பிட்டல் வாங்கிடலாமா சொந்தமா? ஏய் ஆள பாரு. எழுந்திரிச்சு போடா என்கிட்ட. ஏன் எழுந்திரிக்கணும்? சிம்மனா என்னடி? ரெஸ்ட் ரூம் போணும். ஓ! ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்திரிச்சுட்டு உங்களுக்கு கைய குடுக்குறான். நீங்க அவனே பார்த்துட்ருக்கிறீங்க. "என்னடி பாப்பா? தூக்கிட்டு போடா." "என்ன? தூக்குடா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஹேண்ட் 2யும் ஓப்பன் பண்றீங்க. அவனும் சின்ன ஸ்மைலோட உங்கள தூக்கிக்கிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள போறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ கட் பண்ணா ஜெர்மன்ல மின்னு தான் அவங்க பாட்டி வீட்லயும் ரீச் பண்ணிட்டான். செம்ம தூக்கம் தலைவர் ட்ராவலிங்கில. அவங்க பாட்டி காஃபி, டீ போட்டுக்கிட்டு, அவங்க தாத்தாவோட அவங்க கவுச்ல உட்காந்துக்கிட்டு, அப்படியே காஃபி, டீ குடிச்சிட்டு சம் ஆல்பம்ஸ் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ மின்னு தான், ஆ "கிரானி, கிரானி ஆ என்னடா? எனக்கு ஒரு லெமன் டீ மட்டும் ப்ளீஸ்." ஓகே. வெயிட் அ மினிட் ஐ அம் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பார்த்துக்கிட்டு இருந்த ஆல்பத்த அப்படியே அந்த டேபிள்ல வச்சுட்டு எழுந்து போறாங்க. இப்போ மின்னுதா கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அவன் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, டீ எல்லாம் குடிச்சிட்டு, அப்படியே அவங்க தாத்தா, பாட்டியோட உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ அவங்க தாத்தா தான், "டேய் எங்கடா ஃபோட்டோஸு?" "ஆ மறந்துட்டேன் தாத்தா, நான் போய் எடுத்துட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ரூமுக்கு போயிட்டு பெரிய ஃப்ரேம் பண்ணியிருந்திருப்பான் இல்லையா? நியூஸ் பேப்பர்லாம் வச்சு கவர் பண்ணி, ஸோ அந்த ஃப்ரேம எடுத்துட்டு வந்து அந்த டேபிள்ல வச்சுட்டு உட்கார்றான். அதுக்கு பக்கத்துல ஆல்பஸு, ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கு. அந்த பாட்டிமா பார்த்துட்டு இருந்த ஃபோட்டோஸ் எல்லாம். "இவரு எங்க பாட்டிமா? நான் வந்ததுலேருந்து அவள பார்க்கவே இல்ல." "அவ நெதர்லாந்து வரையும் போயிருக்காடா. அவ ஃப்ரெண்டு கூட ட்ரிப்பு." "ஓ! அப்படியா? என்ன ஃபோட்டோஸ் இதெல்லாம்?" "இதான் யூரியோட டான்ஸ் காம்படிஷன் நடந்துச்சுல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடிங்க." "எந்த வருஷத்துக்கு முன்னாடிங்க?" "என்னடா மறந்துட்டியா? வேர்ல்ட் வைல்ட் காம்படிஷன் இங்க ஜெர்மன்ல நடந்துச்சுல்ல? ஸ்பான்சர் யாரு? நீ ஜிமின் தானே. அப்புறம் என்ன மறந்த மாரி பேசுற?" "ஆமால்ல, சுத்தமா மறந்துட்டேன்." "அது சரி, இப்ப என்ன அந்த ஆல்பத்த எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்க?" "ஒண்ணும் இல்லடா, அந்த ரூஃப் டாப்ப கிளீன் பண்ணேன். அப்ப கிடைச்சது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஓப்பன் பண்றாங்க. "டேய் ஃபோட்டோவ பார்க்கணும்டா, ஓப்பன் பண்ணு." இந்த வரேன் பாட்டிமா" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அந்த ஃப்ரேம அன்பேக் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அந்த ஃப்ரேம கவர் அப் பண்ணியிருக்கிறது, உங்க 3 பேரோட ஃபோட்டோ போட்ட நியூஸ் பேப்பர் தான். அவன் ஹேண்ட வச்சுட்டு, "பாட்டி சிசர் எங்க?" கிச்சன்ல இருக்குடா." "சரி இருங்க, நான் சிசர் எடுத்துட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அவன் சிசர் எடுத்துட்டு வந்துட்டு, இப்ப நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கிட்டு, அந்த ஃப்ரேம கையில எடுத்துட்டு, அந்த நாட்ட கட் பண்ண போறான். அவன் வச்ச சிசர அப்படியே எடுக்குறான். பிகாஸ் அங்க இருக்கிறது உங்க 3 பேரோட ஃபோட்டோ. அவன் அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறான். உங்க 3 பேர் ஃபோட்டோக்கும் கீழேயும் உங்க நேமுமே மென்ஷன் தான் ஆயிருக்கு. அவன்
என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அந்த பேப்பரை கொஞ்சம் மூவ் பண்ணி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறான். ரேப் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் போட்டிருக்காங்க. அவன் சடனாக சிசரை வச்சு அந்த ஃபுல் கவரையுமே ஓப்பன் பண்ணுறான். தாத்தா பாட்டி ஃபோட்டோ பார்த்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை அவங்க வாங்கிக்கிறாங்க. மின்னோட கையில் உங்கள் 3 பேரோட ஃபோட்டோ போட்ட அந்த நியூஸ் பேப்பர் இருக்குது. அதை அவன் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அவனுக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் ஷேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி ஸ்வெட்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அந்த டாப்பிக்கை அவன் ஃபுல்லாக படித்து முடிக்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி டியர்ஸோட ஒரு பயம்தான் வருது. அவன் டக்குன்னு நியூஸ் பேப்பரை கீழே விட்டுட்டு தலையில் கையை வச்சுக்கிட்டு ஷட் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அப்படியே நடுக்கத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்கான். மென் மென் என்னாச்சுடா மென்? ஆ கிராணி என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ஒன்றும் இல்லை. என்னங்க, நீங்கள் கொண்டு போய் இந்த ஃபோட்டோவை நம்ம பெட்ரூமில் வச்சுருங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவும் எழுந்து போகிறாரு. என்னாச்சு மென்? வாட்டர் எடுத்துட்டு வரட்டா? மென் 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 ஆ கிராணி வாட்டர் கிடைக்குமா? சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்திருக்கிறாங்க. அவங்க கையில் இருந்த ஆல்பம் அப்படியே கீழே விழுகுது. அவங்க அதை நோட் பண்ணாமல் இங்கேருந்து போகிறாங்க. மென் அதை பார்க்குறான். அந்த ஆல்பத்தில் இருக்க ஃபோட்டோஸை பார்த்து அவன் இன்னும் ஷாக் ஆகுறான். அந்த ஆல்பத்தை எடுத்து கையில் வச்சு திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ அந்த கிராணி அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரை கொண்டாந்து மின் கையில் கொடுக்குறாங்க. மின்னும் அதை வாங்கி குடிக்காமல் பக்கத்தில் வச்சுட்டு கிராணி இங்கே வாங்கல. என்னடா என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எப்போ எடுத்தது? அதான் சொன்னேனேடா, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜெர்மனில் நடந்த வேர்ல்டு வைடு டான்ஸ் காம்படிஷன் அப்போ எடுத்ததுடா. காம்படிஷன் அப்போ எடுத்தது தானே? ஆமாண்டா. கிராணி இது இது யாரு? இதுவா? இது யூரியோட ஃப்ரெண்டு ஆலிஸ். ஆலிஸ்? ஆமாம். பக்கத்தில் நிற்கிறது ஹே இவளா? ஆலிஸோட அக்காடா. பேரு ஒயன். ஒயன்? ஆமாம். ஒயன் உங்களுக்கு எப்படி? யூரிக்கு எப்படி? என்னடா உளர்ற? இல்லை கிராணி, இவங்கெல்லாம் எப்படி ஒன்று அப்படின்னு கேட்குறேன். எப்போ இந்த ஃபோட்டோஸ் எப்போ எடுத்தது? அதைத்தான் கேட்க வந்தேன். டே, டான்ஸ் காம்படிஷனுக்கு ஆலிஸும் வந்திருந்தா. ஆலிஸ் ஜெர்மனில் யூரியோட ஒன்றா படித்த பொண்ணு. ஆலிஸோட அக்கா தான் ஒயனு. அப்படியா? ஆமாண்டா, யூரிக்கு நல்ல ஃப்ரெண்டு ஆலிஸ். சொல்லப்போனால் ஒயன் இங்கே கூட வந்திருக்காளே. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இங்கே ஒயன் வந்திருக்கா. ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா? தங்கமான பொண்ணு. கிராணி, பக்கத்தில் நிற்கிற இந்த பையா இது ஆலிஸோட லவர். பேர் கூட மறந்துட்டேன்டா. ஆனால் சரியான சேட்டு பிடிச்ச பையன் தெரியுமா? துருன்னு இருந்துக்கிட்டே இருந்தான். ஒன் டே இங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. யூரி கூட்டிகிட்டு வந்தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்னன்னு தெரியலடா. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜெர்மனில் ஏதோ ப்ராப்ளத்தில் அவங்க கேஸில் மாட்டிக்கிட்டதா மட்டும் யூரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா. அவள் ஃப்ரெண்டு ஆலிஸ்க்கு இந்த மாதிரி கேஸில் மாட்டியிருக்கா, ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்தா. சொல்ல மறந்துட்டேன். கொஞ்ச நாளைக்கு அவள் சாப்பிட கூட இல்லை தெரியுமா? ஆலிஸ்ன்னு சொல்லிக்கிட்டு. இப்போ தான் கொஞ்சம் யூரி அதெல்லாம் மறந்துட்டு வேறு ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு கூட கேள்விப்பட்டப்போ. கிராணி, என்ன மாதிரி கேஸுன்னு தெரியுமா? பெருசாக அதை பற்றி நியூஸ் எதுவுமே வெளியில் வரலடா. ஆலிஸ் ஏதோ ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு மட்டும் தான் சொல்லிகிட்டு இருந்தா. யூரி ஆக்சிடெண்ட் கேஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிகிட்டு இருந்தா. மற்றபடி அந்த நியூஸு பெருசாக எங்கேயுமே வெளியிலே வரலை. நாங்களும் அந்த பொண்ணுங்களை பார்க்கலான்னு ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்கள எங்கேயுமே பார்க்கவே முடியல, ட்ரேஸ் பண்ணவே முடியல. 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்தானா? அப்போ ஐயோ என்ன நடக்குது என்ன சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஹெட்டு பிடிச்சிக்கிட்டு உட்காடுறான். அப்படியே பேரலாம். இப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் நீங்கள் அமைதியாக தூங்கிட்டுருக்குறீங்க. ஜிம்முனுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது. உங்களை பார்த்துட்டே இருக்கிறான். நீங்கள் சடனாக முழிப்பு தட்டி அவனை பார்க்குறீங்க. அவன் அவங்களே பார்த்துட்டு உட்காந்துருக்கான், தூங்கவே இல்லை. ஜிமன், ஏ என்னடி என்னாச்சு? தண்ணி எதுவும் தரட்டுமா? இல்லை. இரு தண்ணி தரேன், நீ குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்து கொடுக்குறான். நீங்களும் அதை ட்ரிங்க் பண்ணுறீங்க. பண்ணி முடிச்சுட்டு அதை அவன் வாங்கி பக்கத்தில் வச்சுட்டு மறுபடியும் உங்களே பார்த்துட்டு உட்காந்துருக்கான்.
என்னாச்சு? தூங்கலையா? ஏன் இப்படி என்ன பார்த்துட்ருக்க? அது நானும் மார்னிங்லேருந்தே பார்க்குறேன். ஒரு மாதிரி பயத்தோடயே இருக்கிறியே, என்னாச்சு? ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்டை பிடிச்சிக்கிறான். நான் ஒரு விஷயம் கேட்பேன், நீ எந்த மறுப்புமே சொல்லாமல் சரின்னு மட்டும்தான் சொல்லணும். ஆனால் ஜிமன், எப்படி சரின்னு மட்டும்தான் சொல்லணும், ஓகேவா? இல்லையே, என்ன விஷயம்னு தெரியாமல் எப்படி முன்கூட்டியே அதுக்கு ஒத்துக்க முடியும்? அது தப்பு இல்லையா? எனக்கு புரியுது, ஆனால் என்னை நம்புறியா? ஜிமன், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க? சொல்லுவேன், என்னை நம்புறதானே? ஜிமனா, வா, வந்து தூங்கு. பயப்படுறியா என்ன? நான் எங்கேயும் எழுந்தெல்லாம் போகலை, எனக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சு. இங்கே பாருவேன், என்னை பாரு, என்னை பாரு. உன்னை தானே பார்க்குறேன், என்னன்னு சொல்லு. என்னை நம்புறதானே? சரி, உன்னை நம்புறேன் தான். அப்போ நான் என்ன சொன்னாலும் எனக்கு சரின்னு சொல்லுவியா? ஜிமனா, அது என் மேலே ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்ட் எடுத்து அவனோட ஹெட்டு மேலே வச்சுக்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி அவனை பார்க்குறீங்க. என்ன சொல்லு, நீ என்ன சொன்னாலும் நான் சரின்னு சொல்கிறேன். will you marry me? நீங்கள் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, டக்குன்னு உங்கள் ஹேண்டை எடுக்க போகிறீங்க. அவன் டைட்டாக பிடிச்சி மறுபடியும் அவன் ஹெட்டில் அப்படியே ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கிறான். என்ன வளர்ற ஜிமன், கையெடு. அவன் எனக்கு ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும். ஜிமன், இதை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாம், கையை விடுன்னு சொல்கிறேன்னா. ஒயன், ஐ லவ் யூ. எனக்கு தெரியுது ஜிமன், ஆனால் ஆனால் வேண்டாம், சரியா? ஒயன், இங்கே பாரு, எனக்கு இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். ஜிமன், நான் சொல்கிறது கேளு. நீ ஏதோ எமோஷ்னலில் இந்த முடிவு எடுக்கிற, இது தப்பான விஷயம், சரியா? டைம் எடுத்துக்கலாம், 2 பேருக்கு டைம் இருக்குது, யோசிக்கலாம். சரியா? கையை விடு, கொஞ்சம் நேரம் தூங்கு, எல்லாம் சரியாயிடும். ஒயன், எனக்கு ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும்டி. ஜிமன், நான் எப்படி இதுக்கு ஒத்துக்குவேன் நீ நினைக்கிற? ஏன், நீ என்ன தானே லவ் பண்ணுற? நான் உன்னை தானே லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், அப்புறம் என்ன ஒத்துக்கிறதுல? ஜிமன், ஜிமன், உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? வேண்டாம், சரியா? வேண்டானா அப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் நீ என்கிட்ட பழகலை, அப்படி தானே? ஜிமன், இந்த மாதிரிலாம் பேசாத ஜிமன், அப்படி தானே? ஜிமன், எங்கே எழுந்து போகிற? ஜிமன், நில்லுன்னு சொல்கிறேண்ணே. ஒயன், எனக்கும் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கணும். ஜிமன் அப்படிங்கிறீங்க. அவன் பேசிக்கிட்டே பால்கனியில் போய் நிற்கிறான். கிட்டத்தட்ட நீங்கள் ரொம்ப டாப் ஃப்ளோரில் தான் அட்மிட் ஆகிருக்கிறீங்க. அவன் யோசிக்காமல் போய் பால்கனியில் நின்றுட்டுருக்கான். நீங்கள் இறங்குறீங்க பெட்டை விட்டு, உங்களுக்கு சுத்தமாக நடக்க முடியல, இருந்தாலும் கொஞ்சம் மெதுவாக ட்ரை பண்ணுறீங்க. ஜிமன், என்ன பண்ணிட்டு நிற்கிறாங்க? நீங்கள் வா, எனக்கு பயமாக இருக்குது, என்னால் நடக்க முடியல, நீங்கள் வா. ஒயன், எனக்கு ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும். ஜிமன், ஒரு ஸ்டெப்பு பின்னாடி எடுத்து வைக்காத, நம்ம பேசிக்கலாம், இங்கே வா. இங்கே பாருடி, என்னால் உன்னை பார்த்து பயந்து பயந்து உன் பக்கத்தில் என்னால் இருக்க முடியல. எனக்கு என் பொண்டாட்டின்ற உரிமையோட பயம் இல்லாமல் நான் இருக்கணும், என்னால் முடியல. சரி, நம்ம பேசிக்கலாம் ஜிமன், நீங்கள் வான்னு சொல்கிறேன்னா. என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டியா? ஜிமன், என்னால் எப்படி முடியும்? நீ பேசுகிற பண்ணிக்கிறியா? இல்லை, நில்லு நில்லு நில்லு, நின்று ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணிடாத அப்படின்னு பயத்தில் சொல்கிறீங்க. பிகாஸ் ஒரு காலை வெளியில் தொங்க போட்டுக்கிட்டு அவன் அப்படி ஏறி நின்றுட்டுருக்கான். இவன் ஏன் இப்படி சடனாக பண்ணுறான்னு உங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கிறீங்க. சே சர்ணோ, ஐ வாண்ட் மேரி யூ. ஜிமன், என்னதான் ஆச்சு உனக்கு? என்னால் நிற்க முடியல, நடக்கவும் முடியல, என்கிட்ட வா. நீ ஏன் சொல்லு, நான் சீக்கிரம் வந்து உன்னை பிடிச்சிக்கிறேன், சரியா? உன்னால் ஸ்ட்ரெயின் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியுது, ஆனால் எஸ் சொல்லு. ஜிமனா, என்னால் நிற்க முடியலடா, எஸ் சொல்லு, நான் வந்து உன்னை கட்டி பிடிச்சிக்கிறேன். ஏன்டா அப்படி அடம் பிடிக்கிற? என்ன ஆச்சு உனக்கு? எஸ் சொல்லு. சரி சரி, காலை உள்ள இப்படி, காலை உள்ள எடுன்னு சொல்கிறேன்னு ஜிமன். அவன் காலை எடுத்து உள்ளே வைக்கிறான். பண்ணிக்கலாம். அவன் ஓடி வந்து அப்படியே டைட்டாக அவங்கள ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணி அப்படியே தூக்கி கொண்டு போய் பெட்டில் உட்கார வச்சுட்டான். நடக்க முடியலையா? ரொம்ப வலிச்சிருச்சா? நீங்கள் ஓங்கி சப்புன்னு அவன் கன்னத்தில் விட்றீங்க. சப்பு சப்புன்னு அப்படியே அவனை மாற்றி மாற்றி அடிக்கிறீங்க. அவன் உங்கள் காலை தூக்கி அவன் தைஸில் வச்சுக்கிட்டு உங்கள் காலை பிடிச்சி விட்டுக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஜிமன், என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறீங்க. அவங்கள நிமிர்ந்து பார்க்குறான். என்ன ஆச்சு உனக்கு? இப்படி தான் பண்ணுவியா? முட்டாள்தனமாக பண்ணுற. ஓ பேசாதுக்கு போய் அங்கே போய் நிற்கிறேன். காலை ஸ்லிப்பாகி நீ விழுந்தா நான் என்னடா பண்ணுவேன்? சொல்லு, நான் என்னடா பண்ணுவேன்? நானும் அதை தான் கேட்குறேன். நீ இல்லைனாலும் எனக்கு ஒன்றும் பண்ண தெரியாது.
எல்லாமே எனக்கு இருக்கும் தெரியாது. கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்படி தான் கேட்பியா? இப்படி தான் கேட்பியா? வலிக்குதுடி பாப்பா. சரிங்க வா அப்படிங்கிறீங்க. அவங்க கிட்ட வந்து உங்க செஸ்ட்ல அப்படியே அவன் ஹெட்டை வச்சு அப்படியே படுத்துக்கிறான். நீங்களும் அவனை ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்துக்கிறீங்க. என்ன திடீர்னு? ஏன் இப்படியெல்லாம் பண்ற? என்னாச்சு உனக்கு? எனக்கு தெரியல. எனக்கு என் பொண்டாட்டி வேணும். அவ்வளோதான். ஒரு ரிங் கொடுத்துனாச்சும் ப்ரப்போஸ் பண்ணியாடா? பால்கனியில் போய் நிற்கிறியேடா? அது இன்னும் ஒரு 2 டேஸில் நடந்துடும். 2 டேஸ்லன்னா உன் டிசார்ஜ் முடிஞ்ச உடனே நமக்கு கல்யாணம் தான். என்னது? ஆமாம், ஓவரெல்லாம் ஷாக் ஆகாத. எல்லாத்துக்கும் எல்லாம் என்னால் அடி வாங்க முடியாது. எல்லாத்துக்கும் நீ சம்மதம் வைக்கிறதுக்காக நான் போய் பால்கனிலாம் நிற்க முடியாது. நகரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்டை பிடிச்சி அவன் நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் பேக் ஹக் பண்ணாமல் அப்படியே ஜிம்முன்னு பார்த்துட்டு ஸ்லோவாக போயிட்டு அவனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி அவங்க செஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிறீங்க. அவன் சின்ன ஸ்மைலோட பெருசாக பிரீத் அவுட் எடுத்துகிட்டு அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு தூங்க ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் சின்ன ஸ்மைலோட தூங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படியே இப்போ கட் பண்ணி பேரலெல்லாம் மின்னுதான் காதில் ஃபோனை வச்சுக்கிட்டு பெட்ரூம்குள்ளே அதுக்கு இதுக்கு நடந்துக்கிட்டு திரியிறான். அவன் கையில் அந்த ஆல்பத்தில் இருந்த ஃபோட்டோஸும் அந்த நியூஸ் பேப்பரும் கையில் வச்சுருக்கிறான். வெளியில் நின்று அவங்க கிராணி கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. என்ன கிராணி? டேய் சாப்பிட்றியா இல்லையாடா? என்னடா பண்ணிகிட்டு இருக்க? கிராணி எனக்கு பசிக்கல, நான் ஜூஸ் குடிச்சிட்டேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் தூங்கணும். ஏய் ப்ளீஸ் கிராணி. சரி போ, என்ன மச்சு பண்ணு. என்னன்னே தெரில, எதுக்கு இவ்வளோ நர்வஸாக இருக்கானே தெரில. மை காட், சைமன் சைமன் சைமன், பிக் அப் த கால் சைமன், ப்ளீஸ் 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 சைமன், எட்ரா. ஹலோ, ஹே மின், ஹவ் யூ? யா ஐ எம் குட். டேய் என்னாச்சு? ஏன்டா இவ்வளோ பதஷ்டமாக இருக்கா? சைமன், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுமே உங்ககிட்டேருந்து. என்னன்னு சொல்லு. எங்கே இருக்க? நான் ஜெர்மனில் தான் இருக்கேன். எப்படா வந்தேன்? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. நான் மற்றதெல்லாம் சொல்கிறேன், எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் வேணுமே. என்னன்னு சொல்லுடா. எனக்கு ஒரு கேஸ் டீட்டெயில் வேணும். உன் டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுத்து தர முடியுமா? கேஸ் டீட்டெயிலா? என்னடா சடனா? சைமன் ப்ளீஸ், என்னை எதுவுமே கேட்காத. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிற கேஸ் டீட்டெயிலை வச்சு எனக்கு அதோட ரிப்போர்ட் மட்டும் எடுத்து தர முடியுமா? 2 வருஷத்துக்கு முன்னாடினா கொஞ்சம் கஷ்டம்டா. ஏன், என்னாச்சு? டே, எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கும், எவ்வளோ பெண்டிங் இருக்கும், எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணி அப்படி தானே டேட்டாவில் எடுக்க முடியும். ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நான் எடுத்து தரேன். எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு 2 டேஸ். 2 டேஸா? 2 டேஸ் எல்லாம் ஆகுமாண்டா? மீன் என்னாச்சுடா உனக்கு? டே, ஒரு கேஸ் டீட்டெயில் எடுக்க 2 டேஸ் ஆகுமா? டே, 2 வருஷத்துக்கு முன்னாடின்னா நிறைய சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும்டா, அதுக்கு தான் சொல்கிறேன். சைமன், அதுக்குள்ளே எதுவும் எடுக்க முடியாதா? வாய்ப்பு இல்லை மீன், ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்க, என்ன ஆச்சுன்னு சொல்லு. சரி, நான் உன்கிட்ட நேரில் பேசுகிறேன், சரியா? நான் நேரில் வரேன், 2 பேரும் சேர்ந்தே அதை ட்ரை பண்ணலாம். ஓகே 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 சைமன். சரி ஓகே, நான் வைக்கிறேன். மின்னாரி ஓகே தானே? வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை? இல்லை சைமன், நான் நாளைக்கு வந்து நான் உன்னை நேரில் பார்க்குறேன். சரி ஓகேடா, ஹாவ் நைஸ் டே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மின்னும் வச்சுட்டு ஃபோனை தூக்கி போட்டு பெட்டில் அடிக்கிறான். அவன் கையில் அந்த நியூஸ் பேப்பரும் அந்த ஆல்பமும் இருக்குது. அவன் அப்படியே பார்த்துட்ருக்குறான். யார் நீ? யார் நீ? என்ன நடக்குதுங்க? நீ நீ எப்படி? ஐயோ ஜிம்மன், எனக்கு ஒன்றுமே புரியலையே. யாருடி நீ அப்படின்னு சொல்லிட்டு கிடந்து கத்துற அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு, ஓகேடா நம்ம இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் த பை ஃப்ரம் பிடிஎஸ் ஸ்ட்ரீம் டாக் 2.0. டாட்டா பை, see you, love you all.